சுந்தரி சுந்தரி, என்ன சுந்தரி இன்னும் கிளம்பாம இருக்க? எத்தனை ஊர் போகணும்? எங்கக்கா இதுக்கெல்லாம் சோறாக்கி வச்சுட்டு வரணும்ல. என்னது இதுவா? நான் என்ன ஆடா மாடா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோ, நீ எதா வேணாலும் இருந்துட்டு போ. நாங்க 100 நாள் வேலை திட்டத்துல டூருக்கு போறோம். வீட்டை பாத்துக்க. என்னது டூரா? சொல்லவே இல்ல. நானும் தான் வருவேன். யோ, உன்னாலெல்லாம் முடியாது. ஒழுங்கா வீட்லயே இரு. சொன்னா கேளு. ஆஹா, நானும் தான் வருவேன் சுந்தரி, என்னையும் கூட்டிட்டு போ. சரி சுந்தரி, உன் புருஷன் இவ்வளவு ஆசைப்படுறான்ல, கூட்டிட்டு வா அவனையும். தூக்குச்சட்டி தூக்கிட்டு வர ஆள் தேவையில்ல. நீயே எவ்வளவு நேரம் தான் தூக்குச்சட்டியை தூக்கிட்டு இருப்ப? ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். சரி சரி வா. யோ, போய் அந்த தூக்குச்சட்டி எடுத்துட்டு வாயா. சரி சுந்தரி, போலாமா? வா வா, வந்து தொலை. எல்லாரும் வந்துட்டீங்களாமா? எல்லாரும் வந்துட்டோம் சார். சுந்தரி, என்ன சுந்தரி, பஸ்ல போறோமா இல்ல வேன்ல போறோமா? உங்க பாட்டி ஹெலிகாப்டர் வாங்கி விட்டுருக்குல, அதில் தான் போகிறோம். பெரிய இங்கிலீஷ்கார தோற பஸ்ஸில் காரில் தான் போவாராம். பேசாம வாயா. ஏன் வெள்ளக்காரங்க மட்டும்தான் மனுஷனா? அப்படி நீங்க நினைச்சனாலதான் நம்ம அருமையா திறந்தோம். யோ, இதெல்லாம் நல்லா பேசுவ. வாயா, முதல்ல போலாம். ஏடி சுந்தரி, ஏன் இவனதான் இழுத்துட்டு தெரியற? இந்த கிளவிய பாரு, கொஞ்ச நாள் மரியாதை போட்டுதான். அந்த ஆள் தாமா ரொம்ப ஆசைப்பட்டாரு. வரட்டும் விடுங்க. சுந்தரி, இப்பயாவது பஸ் காரு வேலை நீ ஏதாவது வருமா? நடக்கவே வச்சு கூட்டிட்டு வரீங்களே. நீ பெரிய கலெக்டர், உன்னை கார்ல கூட்டிட்டு போவாங்க. வாடா முதல்ல. இந்த ஊரை பாத்துக்கணுமா? நீங்க 100 நாள் வேலை பாக்குறதுல இந்த ஊரு ஒரு ஊர் தான். என்ன சுந்தரி, புரியுதாமா? புரியுது சார். கட்டின புருஷனுக்கு கொஞ்ச நாள் மரியாதை கொடுக்கறாள் அன்பர். யோ, ஏயா நொய்யு நொய்யின்ட்டு வர? ஒழுங்கா வரதுனா வா, இல்லாட்டினா இப்படியே திரும்பி ஓடி போயிரு சொல்லிட்டேன். ஆமா, இப்படியே நடந்து பக்கத்தூர் வரைக்கும் வந்தாச்சு. எப்பதான் அந்த கார் வண்டி வரும்? வரும் வரும் வா. என்னதான் சுந்தரி சொல்றேன்? நொய்யு நொய்யின்ட்டு வரேன். ஆமாம்மா, இந்த ஆளுக்கு என்ன வேலை? எதையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பான். சார் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. ஆமா சுந்தரி, ஆமா சுந்தரி. இந்த கிளைக்கு திமிர பாரு. சுந்தரி, என்ன சுந்தரி, நடந்தே போய்கிட்டு இருக்கோம். ஏ சுப்பு, செத்த பேசாம வா. அவ்வளவுதாமா, இந்த ஊரோட முடிஞ்சிருச்சு. நீங்க 100 நாள் வேலை திட்டத்துல இந்த ஊருக்கு தான் வரணுமா? சரி சார். சரிம்மா, நான் கிளம்புறேன். நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு வந்துங்க. சுந்தரி, இங்கனே உட்காந்து சாப்பிட்டு போலாம். சரிம்மா. யோ, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? உட்காரு. அந்த தூக்குச்சட்டியை கொண்டா. என்ன சுந்தரி, டூருன்னா வண்டி கார் ஒன்னையும் காணா. இவன் இன்னும் காரு காருன்னு கிடக்குறாண்டி. யோ, அவ்வளோதான் டூர் முடிஞ்சு போச்சு. என்ன டூர் முடிஞ்சிருச்சா? 3 ஊருக்கு நடக்க வச்சே கூட்டிட்டு வரேன் இப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல. யோ, உன்னை நானா கூப்பிட்டேன்? நீயா தானே வந்த? இப்படி வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். அதுவும் நடந்தே கூட்டிட்டு வரீங்க 3 ஊருக்கும். இதுக்கு பேரு டூரா? யோ, நாங்க 100 நாள் வேலை திட்டத்துல ஒவ்வொரு ஊரா பாக்குறது தாயே வந்தோம். அதுக்கு பேர் தான் டூரு. சும்மா சுந்தரி, 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு நீங்க போய் ஓப்பி அடிக்கிறது எனக்கு தெரியாதா? யோ, ஓவரா பேசுற. கை காலெல்லாம் முறிச்சு போட்டுறேன் பாத்துக்க. சரி சரி, அதெல்லாம் விடு. இப்ப நம்ம எப்படி திருப்பி போறது? நடந்தான் போனோம். என்னது நடக்கணுமா? என்னால நடக்க முடியாது. பஸ்ஸுக்கு காசு கொடு, நான் பஸ்ல வந்துடுறேன். என்னது காசா? என்கிட்ட காசெல்லாம் இல்ல. நீ வந்தாவா, வராட்டி போ. சுந்தரி, பாவம் சுந்தரி, பஸ் காசு கேட்கறான்ல, குடு. இவ்வளவு சொல்ற? நீ உன் புருஷனுக்கு காசு கொடுப்பியாக்கும் பஸ்ஸுக்கு? நானும் கொடுக்க மாட்டேன், நடந்து வாண்டுறேன். அப்புறம் என் புருஷன் மட்டும் என்ன இழிச்ச வாயினா? அவனும் நடந்தே வரட்டும். சுந்தரி, இந்தா என் தூக்குச்சட்டியும் கொடுத்து விடு, கொண்டு வரட்டும். ஏ கிழவி, உன் தூக்குச்சட்டியை நான் எதுக்கு கொண்டு வரணும்? என் மொண்டாட்டி எனக்கு சோறு போடுறா, அதனால அவ கொண்டு வந்து நான் கொண்டு போவேன். யோ, அந்த அம்மா தான் சொல்லுதுல, 2 தூக்குச்சட்டியும் கொண்டு வா வீட்டுக்கு. வாங்கம்மா, நம்ம போலாம். சி, இவங்க கூட எப்படிதான் இருக்காளோ தெரியல. பாவம் சுந்தரி. சே, ஆமா, இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறாரு. சே, உலகத்துல இப்படியுமா மனுஷங்க இருப்பாங்க? போது நிறுத்துங்க. உங்க வீட்டு நடக்கலாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு வரும்போதே இவ்வளவு வாயி, இதுல கார்ல கூட்டிட்டு வந்தா என்ன வாய் பேசுவீங்க? சுந்தரி, உன் புருஷன் ரொம்ப பேசுறாண்டி. என் புருஷன் கூட என்னை இப்படி பேசினது கிடையாது. நீ அவனுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்க. இப்படியே இருந்தா உன் தலைமையில ஏறி நின்றுவான். வீட்டுக்கு கூட்டு போய் நாக்கில சூடு போட்டு விடு. ஆமா சுந்தரி அக்கா, ஆமா சுந்தரி, என் புருஷன் ஓவரா பேசுறான். நானும் வீட்டுக்கு போனதும் அவன் நாக்கில சூடு போட்டு விட்டுறேன். என்னது நாக்கில சூடு போடுறீங்களா? சுந்தரி, இவரை சொல்றது எனக்கு கேட்காத. நான் உனக்கு கடைசி வரைக்கும் அடிமையா இருப்பேன். பாரு சுந்தரி, நம்ம இல்லறம் எப்பயுமே நல்லறமா போகும். சரியா? நீ முன்னாடி போ, நான் தூக்கம் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அப்படி இருந்து பழகியா? இதான் ஆம்பளைக்கு அழகு. சரி சுந்தரி, சரி சுந்தரி, நீ போ, நான் வரேன். ஏமா, வாங்க எல்லாம் போலாம். நானும் எத்தனையோ வித்த பார்த்திருக்கேன். இப்படி ஒரு மான மரியாதை கேட்டவன பார்த்ததே இல்ல.
ஏ கிழவி போற பேசாத போ போ எல்லாம் எங்கிட்ட இருக்கு சி போடா. பாருங்க மக்களே, வாழ்க்கைனா எப்பவும் ஏத்த இறக்கம் இருக்கும் பாத. ஆனா என்னன்னு தெரியல, என் வாழ்க்கை மட்டும் ஏக்கத்திலே தான் போகுது. என் பொண்டாட்டி வாழ்க்கை ஏத்தத்துல போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, பொண்டாட்டி டூர் கூப்பிடான்னு மட்டும் போயிடாதீங்க, நடக்க வச்சு சாதரிக்கிறாங்க. சரி மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையோட நாளைக்கு வரோம்.